மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான பாடப்பகுதியினை பார்க்க உள்ளோம். அதாவது லயம் என்பது பற்றித்தான் இன்று பார்க்க உள்ளோம். நாங்கள் தரம் 6 தாளம் என்றால் என்னென்று பார்த்த நாங்கள். தாளம் என்று சொன்னால் பாட்டின் கால அளவை அனுசரித்து கையினாலோ கருவியினாலோ போடுவது தான் தாளம். அந்த தாளத்தின் உட்பிரிவு தான் லயம் என்று அழைக்கப்படும். அதாவது தாளத்தின் உட்பிரிவு தான் லயம் என்று அழைக்கப்படும். இந்த லயம் 3 வகைப்படும். லயம் 3 வகைப்படும். அதாவது விளம்பித லயம், மத்திம லயம், துரித லயம் என்று அழைக்கப்படுகின்றது. விளம்பித லயம் என்று சொன்னால் முதலாம் காலத்தை தான் நாங்கள் விளம்பித லயம் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்திம லயம் என்று சொன்னால் 2ஆம் காலம். அடுத்ததாக துரித லயம் என்று சொன்னால் 3ஆம் காலம். அதாவது தாளத்தை நாங்கள் முதலாங்காலமாக போடுவோம். பாட்டை பாடும்போது அந்த பாட்டின் கால அளவை அனுசரித்து அந்த பாட்டின் வேகத்திற்கு அமைய நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டின் வேகத்திற்கு அமைய நாங்கள் பாடும்போது முதலாங்காலத்தில் பாடுவதை நாங்கள் விளம்பித லயம் அல்லது விளம்பித காலம் என்றும் சொல்லலாம். அடுத்ததாக மத்திம லயம் அல்லது மத்திம காலம் என்று அழைக்கப்படும், அல்லது 2ஆம் காலம் என்று தான் நாங்கள் அதை சொல்லுகின்றோம். அடுத்தது 3ஆம் காலம் துரித லயம். இந்த வேகத்தின் அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த லயம் 3ஆக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் லயம் 3 வகைப்படும். அதாவது விளம்பித லயம், மத்திம லயம், துரித லயம் என்று கூறப்படுகின்றது. விளம்பித லயம் என்றால் என்ன? முதலாங்காலம் என்று கூறியிருந்தேன். அடுத்தது மத்திம லயம், துரித லயம். இவ்வாறு லயம் பிரிக்கப்படுகின்றது. அடுத்தது அதாவது நாங்கள் பார்ப்போமாயின் இதிலே கூறப்படுகின்றது தாளம். இந்த தாளம் பிதாவிற்கு சமனாக கூறப்படுகின்றது. நாங்கள் முதலே பார்த்து ஆகவே லயமும் பிதா. லயத்தை வேறு எவ்வாறு அழைக்கப்படும் என்று சொன்னால் அதை பிதாவென்றும் அழைக்கலாம், அல்லது தந்தைக்கு சமனாக கூறப்படுகின்றது என்று கூறலாம் தாளத்தை. அடுத்ததாக விளம்பித காலம், மத்திம லயத்தை மத்திம காலம் என்று நாங்கள் கூறுவது இங்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த இதற்குரிய கேள்வி இங்கே காணப்படுகின்றது. ஒரு தாளத்தின் அங்கங்கள் யாவற்றையும் ஒரு முறை கிரமமாக போட்டு முடித்தால் அதனை நாங்கள் ஆவர்த்தனம் என அழைக்கின்றோம். இப்போ நாங்கள் முதல் பார்த்து லயம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அதாவது தாளம் பாருங்கள், ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு தொடர்புபட்டு கொண்டு வருகின்றது என்று. ஆகவே தான் நான் முன்பே தரம் 6
நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போதே கூறியிருந்தேன், நாங்கள் தரம் 6 படிப்பிக்கும் விடயங்கள் அவ்வளவும் தரம் 7, அப்புறம் அதோட தொடர்படுத்தி தரம் 8, அப்புறம் தரம் 8 படிக்கிற அவ்வளவு விடயங்களும் தொடர்படுத்தி தரம் 9, அதற்கு அடுத்ததாக 10, 11 அவ்வளவும் எங்களுக்கு பின்னுக்கு தேவைப்படும். ஆகவே பாருங்கள், நாங்கள் தாளம் என்பதை தரம் 6 படித்தோம், தாளத்தின் உட்பிரிவு லயம் என்பதை தரம் 7 படிக்கின்றோம். அந்த தாளத்தின் உட்பிரிவு லயம் என்று படித்து நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் என்றால் என்ன? ஒரு தாளத்தினை முழுமையாக போட்டு முடித்தால் அதுதான் ஆவர்த்தனம். அதாவது ஒரு ஆதி தாளத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஆதி தாளத்தில் லகு திருதம் திருதம் என்று வருகின்றது. அதாவது லகு என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும், தட்டி விரல் என்றது தான் லகு. லகுவினுடைய அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு. அப்போ நாங்கள் தட்டி ஆதிதாளம் பாருங்கள், தட்டி 1 2 3, அப்போ அந்த தட்டுடன் சேர்த்து 4, 1 2 3 4, இப்போ 4 அட்சரங்கள் வருகின்றது இந்த லகுவில். ஆகவே இது சதுஷ்ட லகு என்று கூறப்படும். ஒற்றை செங்குத்து கோடு பக்கத்தில் 4, அப்போ 4. திஷ்ட லகு என்றால் 3, சதுஷ்ட லகு என்றால் 4. அடுத்ததாக தட்டி திருப்புறம், அதாவது ஆதிதாளத்திற்கு தட்டி திருப்புறம். தட்டி திருப்புறது 2 தரம் வரும், 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஒரு ஆதிதாளத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அந்த 8 அட்சரங்களும் முடிவு அடைந்த பின்தான் நாங்கள் அதனை ஆவர்த்தனம் என்று கூறுகின்றோம். 1 2 3 4 இது ஒரு லகு, இது ஒரு அங்கம். அப்போ அந்த அங்க முடிவை காட்டும் குறியீடு ஒற்றை செங்குத்து கோடு. ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு இரட்டை செங்குத்து கோடு. ஆவர்த்தன முடிவை காட்டும் செங்குத்து கோடு இவ்வாறு அமைந்திருக்கும், ஒரு இரட்டை செங்குத்து கோடு. இது ஆவர்த்தன முடிவு. அங்க முடிவு ஒற்றை செங்குத்து கோடு. இப்போ நாங்கள் பார்ப்பது ஆவர்த்தன முடிவு. ஒரு ஆதிதாளத்தின், அதாவது ஒரு ஆதிதாளத்தினை நாங்கள் முழுமையாக போட்டு முடித்தோம் என்றால் அது ஆவர்த்தன முடிவு, ஒரு ஆவர்த்தன முடிவு என்று சொல்லுவோம். அதில் 8 அட்சரங்கள் வரும். ஆகவே ஆவர்த்தனம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வி வந்தால், ஒரு தாளத்தினை, அதாவது ஒரு தாளத்தில் உள்ள அங்கங்களை முழுமையாக ஒரு முறை போட்டு முடித்தால் அது ஒரு ஆவர்த்தன முடிவு எனப்படும். ஆதிதாளத்திற்கு இருக்கும் அங்கங்கள் எவை என்று சொன்னால் லகு திருதம் திருதம். லகுவின் அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு, திருதத்தின் அடையாளம் வட்டம். இதுதான் ஆவர்த்தனம். அடுத்தது பாருங்கள், நான் குறிப்பிட்ட தான் இதில் கூறப்பட்டிருக்கின்றது, கேள்விகளும் வந்திருக்கின்றது. ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு இதில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், முழுத்தாளம். இந்த முழுத்தாளத்தை நாங்கள் வேறு இன்னும் ஒரு விதமாக அழைக்கலாம், அதாவது தாள வட்டம் என்று அழைக்கலாம். ஒரு முழு தாளத்தை நாங்கள் தாள வட்டம் என்று கூறலாம். இவைகள் கேள்வியாக வரக்கூடியவை. தாள வட்டம் என்று நாங்கள் கூறலாம். இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தாளம் பற்றி தரம் 6 பார்த்தோம். இப்போ தாள உட்பிரிவு, அதாவது தாளத்தின் உட்பிரிவைத்தான் நாங்கள் லயம் என்று கூறுகின்றோம் என்று பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஆவர்த்தனம் பற்றி நாங்கள் பார்த்தோம்.
அதாவது ஆவர்த்தனத்தில் வர கேள்விகள் தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. முக்கியமாக வரக்கூடிய கேள்விகளை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அதாவது ஆவர்த்தன முடிவு என்றால் என்ன என்றால், ஒரு தாளத்தினை நாங்கள் முழுமையாக போட்டு முடித்தால் அது ஆவர்த்தனம் எனப்படும். அதாவது ஆதி தாளத்தை எடுத்துக்கொண்டால் லகு திருதம் திருதம். இந்த ஆதி தாளத்தில் 8 அச்சரங்கள் வருகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாளம், இந்த தாள வட்டம், ஒரு தாளத்தினை நாங்கள் முழுமையாக போட்டு முடித்தால் ஆவர்த்தனம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு இன்னும் ஒரு பெயர் வந்து தாள வட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்தாயி. அடுத்ததாக நாங்கள் ஸ்தாயி பற்றி பார்ப்போம். ஸ்தாயி என்று சொன்னால் ஸ்வரங்கள், சுருதியில் ஸ்வரங்கள் வந்து நிற்கும் நிலையைத்தான் நாங்கள் ஸ்தாயி என்று அழைப்போம். அதாவது இந்த ஸ்தாயி வந்து 3 வகைப்படும். ஸ்தாயி வந்து 3 வகைப்படும். அதாவது கீழ்ஸ்தாயி, மத்திய ஸ்தாயி, அடுத்தது பார்த்தீர்கள் சொன்னால் மேல் ஸ்தாயி. அதாவது சுருதியில் வந்து ஸ்வரங்கள் நிற்கும் நிலைதான் ஸ்தாயி என்று நாங்கள் அழைக்கின்றோம். அதாவது கீழ்ஸ்தாயி. இந்த கீழ்ஸ்தாயி என்று சொல்லும்போது அதற்கு வேறு பெயர்களும் வழங்கப்படுகின்றது. அதாவது கீழ்ஸ்தாயியை நாங்கள் மந்திரஸ்தாயி என்றும் அழைப்போம். கீழ்ஸ்தாயியை நாங்கள் மந்திரஸ்தாயி என்றும் அழைப்போம். அடுத்ததாக மத்தியஸ்தாயி. மத்தியஸ்தாயியை நாங்கள் சமஸ்தாயி என்றும் அழைப்போம். அடுத்ததாக மேல்ஸ்தாயி. இந்த மேல்ஸ்தாயியை நாங்கள் ஹெச்சுஸ்தாயி என்று அழைப்போம், தாரஸ்தாயி என்றும் அழைப்போம். ஆகவே நாங்கள் இந்த ஸ்தாயியை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஸ்தாயி வந்து 3 வகைப்படும். கீழ்ஸ்தாயி, இந்த கீழ்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து மந்திரஸ்தாயி, தக்குஸ்தாயி என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக மத்தியஸ்தாயி. இந்த மத்தியஸ்தாயியை நாங்கள் சமஸ்தாயி என்றும் அழைப்போம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேல்ஸ்தாயி. இந்த மேல்ஸ்தாயியை நாங்கள் கெச்சுஸ்தாயி என்றும் அழைக்கலாம், தாரஸ்தாயி என்றும் அழைப்போம். அந்த தாரஸ்தாயி, அதாவது கீழ்ஸ்தாயி என்று சொல்லும்போது அந்த கீழ்ஸ்தாயிக்கு கீழே புள்ளிகள் போடப்படும். அதாவது ஸ்வரங்களுக்கு கீழே கீழ்ஸ்தாயி என்று சொல்லும்போது அதற்கு ஸ்வரங்களுக்கு கீழே புள்ளிகள் போட்டு காண்பிக்கப்படும். இவ்வாறு ஸ்வரத்திற்கு கீழே புள்ளிகள் காணப்படும். அதாவது ஒரு புள்ளி காணப்படும். ஒரு ஸ்வரத்திற்கு கீழே ஒரு புள்ளி காணப்படும். இதுதான் கீழ்ஸ்தாயி. அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்தியஸ்தாயி. மத்தியஸ்தாயிக்கு கீழேயோ மேலேயோ புள்ளிகள் காணப்பட மாட்டாது. ஸ்வரத்திற்கு கீழேயோ மேலேயோ புள்ளிகள் காணப்பட மாட்டாது. அதாவது மத்தியஸ்தாயி. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேல்ஸ்தாயி. மேல்ஸ்தாயி என்று சொல்லும்போது அந்த ஸ்வரத்திற்கு மேலே ஒரு புள்ளி காண்பிக்கப்படும். அதாவது கீழ்ஸ்தாயி என்று சொன்னால் ஸ்வரத்திற்கு கீழே ஒரு புள்ளி காணப்படும். மேல்ஸ்தாயி என்று சொன்னால் ஸ்வரத்திற்கு மேலே ஒரு புள்ளி காணப்படும். ஆகவே நாங்கள் கீழ்ஸ்தாயி என்றால் என்னென்று பார்த்தோம். அந்த கீழ்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் பெயர்களும் பார்த்தோம். அதாவது கீழ்ஸ்தாயி என்றால் மந்திரஸ்தாயி, தக்குஸ்தாயி. அதே மாதிரி மத்தியஸ்தாயி என்று சொன்னால் சமஸ்தாயி. அடுத்தது மேல்ஸ்தாயி என்று சொன்னால் ஹெச்சுஸ்தாயி, தாரஸ்தாயி. இவ்வாறு பெயர்கள் காணப்படும் ஸ்தாயிக்கு. இதிலே உதாரணம் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த
அதாவது சரிகமன்னு சொல்லிக்க அந்த ஸ்வரத்திற்கு கீழே புள்ளி காணப்பட்டால் அது கீழ்ஸ்தாயி. நான் இப்போது காட்டினான் உங்களுக்கு. அடுத்தது மத்தியஸ்தாயிக்கு கீழேயோ மேலேயோ புள்ளிகள் காணப்பட மாட்டாது. மேல்ஸ்தாயிக்கு மேலே புள்ளி காணப்படும். அவைதான் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கூறப்பட்ட விடயமும் அவைதான் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம். நீங்கள் குறிக்க வேண்டியதை குறித்தும் கொள்ளலாம். நான் சொன்னவற்றையும் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இவற்றில் அதாவது ஸ்தாயி தமிழில் செய்யில் வழங்கும் பெயர் பார்த்தீர்கள் என்றால் நிலை அல்லது எல்லை. அதாவது ஸ்தாயிக்கு தமிழிசையில் வழங்குகிற பெயர் நிலை. அதை நான் குறிப்பிட்டேன். சுருதி, ஒரு சுருதியில் நாங்கள் அந்த ஸ்வரம் நிற்கும் நிலை, அதைத்தான் நாங்கள் ஸ்தாயி என்று சொல்கின்றோம். அதை எல்லை என்றும் சொல்லலாம். அதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்களானால் கீழ்ஸ்தாயின் மறுபெயர் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. மந்திரஸ்தாயி, தக்குஸ்தாயி என்று கூறப்படுகின்றது. இப்போ நான் கூறின அவ்வளவு கேள்விகளும் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது மேல்ஸ்தாயின் மறுபெயர், ஹெச்சுஸ்தாயி, தாரஸ்தாயி, உச்சஸ்தாயி என்று கூறப்படுகின்றது. மத்தியஸ்தாயின் மறுபெயர் சமஸ்தாயி என்று அழைக்கலாம். இவற்றிலும் நான் கூறப்பட்ட விடயங்கள் தான் இங்கேயும் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் தாது பற்றி பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அரும்பத விளக்கத்தில் நாங்கள் முதலாவதாக லயம் பார்த்தோம். அதாவது தாளத்தின் உட்பிரிவு லயம் என்று அழைக்கப்படும். அடுத்ததாக நாங்கள் ஆவர்த்தனம் ஆவர்த்தனம் என்று சொன்னால் ஒரு தாளத்தினை முழுமையாக போட்டு முடித்தால், ஒரு முறை முழுமையாக போட்டு முடித்தால் அதுதான் ஆவர்த்தனம் என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் ஸ்தாயி. அந்த ஸ்தாயியில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து வைக்க வேண்டியது, ஸ்தாயி ஒரு ஸ்வரம் நிற்கும் நிலைதான் நாங்கள் ஸ்தாயி என்று கூறுகின்றோம். அதை நிலை என்றும் சொல்லலாம் அல்லது எல்லை என்றும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக ஸ்தாயி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அதாவது கீழ்ஸ்தாயி, மத்தியஸ்தாயி, மேல்ஸ்தாயி. கீழ்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பார்த்தோம். இவைதான் கேள்விகளாகவும் உங்களுக்கு வரக்கூடியவை. கீழ்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் பெயர்கள் மந்திரஸ்தாயி, அடுத்தது தக்குஸ்தாயி, அடுத்தது 2வது நாங்கள் பார்த்தோம் மத்திமஸ்தாயி. மத்திமஸ்தாயி சமஸ்தாயி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக மேல்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் பெயர்கள் உச்சஸ்தாயி, தாரஸ்தாயி, கெச்சுஸ்தாயி என்று மேல்ஸ்தாயிக்கு வழங்கப்படுகிறது பெயர்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தாது. தாது என்று சொன்னால் என்ன? நாங்கள் ஸ்வரத்தை தான் தாது என்று அழைக்கின்றோம். அதாவது இந்த ஸ்வரத்தை வைத்து கொண்டு தான் நாங்கள் ஒரு பாட்டை பாடுகின்றோம். தாது என்றால் ஸ்வரம் என்று அழைக்கப்படும். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு உருப்படியை நாங்கள் பாடும்போதும், அதாவது கீதமாக இருக்கலாம், கீர்த்தனையாக இருக்கலாம், அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த ஸ்வரம். ஆகவே இந்த ஸ்வரத்தை தான் நாங்கள் தாது என்று கூறுகின்றோம். உதாரணமாக இதில் காட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ஒரு கீதத்தை எடுத்தோம் என்று சொன்னால், குருநாதா என்ற கீதத்தையும் எடுக்கலாம், அல்லது இதில் கணநாதா என்ற கீதம் இங்கே
காண்பிக்கப்படுகின்றது. இதில் பார்த்தீங்களா தெரியும், சரி கா மா என்று இருக்கின்றது. அப்போ இதை நாங்கள் பார்க்கும்போது சரி கா மா, இதன் அடிப்படையிலே தான் இந்த ஸ்வரத்தை வைத்துக்கொண்டு கணநாதா அந்த ஸ்வரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் வரும். அப்போ இதில் வந்து ஸ்வரம் வந்து சரிகாமா என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாது. மாது என்று சொன்னால் சாகித்தியம். மாது என்று சொன்னால் சாகித்தியம், அதாவது ஸ்வரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் பாடுவதுதான் சாகித்தியம். ஒரு கீர்த்தனையோ இல்லாட்டி இந்த கீதம், இந்த கீதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரிகாமா என்றால் அது வந்து ஸ்வரம் தாது. கணநாதா என்று இருப்பது தான் சாகித்தியம். வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மாது என்று சொன்னால் ஸ்வரத்தை அடிப்படையாக நாங்கள் வைத்துக்கொண்டு பாடுவதுதான் சாகித்தியம். அப்போ இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரிகாமா. சரிகாமா என்பது வந்து தாது. அப்போ கணநாதா என்று இருப்பது சாகித்தியம். அந்த சாகித்தியம் தான் மாது. இங்கே கணநாதா தான் மாது. சரிகாமா ஸ்வரம் தாது. அப்போ இப்போது நாங்கள் பார்த்த விடயங்கள் வந்து முதலிலே நாங்கள் பார்த்து நாங்கள் தாளத்தின் உட்பிரிவு பார்த்தோம். அதாவது தாளத்தின் உட்பிரிவில் தாளத்தின் உட்பிரிவு தான் லயம். இந்த லயம் 3 வகைப்படும் என்று பார்த்தோம். 3 லயமும் என்னென்னவென்று பார்த்து நாங்கள், அதாவது விளம்பித லயம், மத்திம லயம், துரித லயம். விளம்பித லயம் என்று சொன்னால் முதலாங்காலம், மத்திம லயம் என்று சொன்னால் 2ஆம் காலம், துரித லயம் என்று சொன்னால் 3ஆம் காலம். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் லயத்திற்கு அடுத்ததாக ஆவர்த்தனம் பார்த்து நாங்கள். ஆவர்த்தனம் என்று சொன்னால் ஒரு தாளத்தினை முழுமையாக போட்டு முடித்தால் அது ஒரு ஆவர்த்தனம் எனப்படும். அந்த ஆவர்த்தனத்தை நாங்கள் ஆதி தாளத்தை உதாரணமாக கொண்டு பார்த்து நாங்கள். ஆதி தாளத்தில் லகு, திருதம், திருதம் இந்த 3 அங்கங்களும் முழுமையாக போட்டு முடிக்கப்பட்டால் அது ஒரு ஆவர்த்தனம் முடிவடைந்தது என்று கூறப்படும். அதாவது லகுண்ட அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு, திருதத்தின் அடையாளம் வட்டம். இவற்றினை நாங்கள் ஆவர்த்தனம் மூலம் பார்த்து நாங்கள். அடுத்ததாக நாங்கள் ஸ்தாயி பற்றி பார்த்தோம். ஸ்தாயி என்றால் ஒரு ஸ்வர சுருதியை அடிப்படையாக கொண்டு ஒரு ஸ்வரம் நிற்கும் நிலைதான் ஸ்தாயி என்று அழைக்கப்படும். அதாவது நிலை அல்லது எல்லை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்தாயி வந்து 3 வகைப்படும். அதாவது கீழ்ஸ்தாயி, மத்தியஸ்தாயி, மேல்ஸ்தாயி. இந்த கீழ்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் பெயர்கள் மந்திரஸ்தாயி, தக்குஸ்தாயி. அடுத்ததாக மத்திமஸ்தாயிக்கு வழங்கப்படும் பெயர் சமஸ்தாயி. அடுத்ததாக மேல்ஸ்தாயிக்கு வழங்கப்படும் பெயர் வந்து ஹெச்சுஸ்தாயி, தாரஸ்தாயி, உச்சஸ்தாயி என்று வழங்கப்படும். அடுத்தது கீழ்ஸ்தாயிக்கு ஸ்வரத்திற்கு கீழே புள்ளிகள் போட்டு காண்பிக்கப்படும். அதுவும் உங்களுக்கு காண்பித்து நான், அதாவது ஒரு ஸ்வரத்திற்கு கீழே ஒரு புள்ளி போடப்பட்டு காண்பிக்கப்படும். இதனை இன்னும் விரிவாகவும் படிப்பீர்கள். அதாவது ஒரு ஸ்வரத்திற்கு கீழே ஒரு புள்ளி போடப்பட்டால் இது வந்து மந்திரஸ்தாயி. அதாவது கீழ்ஸ்தாயிக்கு தான் இன்னும் ஒரு பேர் மந்திரஸ்தாயி. இந்த ஸ்வரத்திற்கு கீழே 2 புள்ளிகள் வந்தால் அனுமந்திரஸ்தாயி.
அணு மந்திர ஸ்தாயி. அதாவது ஒரு புள்ளி கூடும் போது ஒரு அணு கூடுகின்றது. மந்திரஸ்தாயி ஒரு புள்ளி போட்டால் அது மந்திரஸ்தாயி. இன்னும் ஒரு புள்ளி பக்கத்தில் 2 புள்ளி வந்தால் அது அணு மந்திரஸ்தாயி. இவ்வாறு ஒவ்வொரு புள்ளிகள் கூடும்போது ஒவ்வொரு அணு சேர்த்து கொள்ளப்படும். அதாவது 3 புள்ளி வரும்போது அணு அணு மந்திரஸ்தாயி. ஒரு புள்ளி வந்தால் அது மந்திரஸ்தாயி. அதாவது கீழ்ஸ்தாயியை தான் நாங்கள் மந்திரஸ்தாயி என்று கூறுகின்றோம். அப்போ ஒரு புள்ளி வந்தால் மந்திரஸ்தாயி. இன்னும் ஒரு புள்ளி வந்துவிட்டால் அது அணு மந்திரஸ்தாயி. இன்னும் ஒரு புள்ளி வந்து 3 புள்ளிகளாக வந்துவிட்டால் அணு அணு மந்திரஸ்தாயி. அதாவது ஒவ்வொரு புள்ளிகள் கூடும்போது ஒவ்வொரு அணுவை சேர்த்து கொள்ள வேண்டும். அதான் அணு மந்திரஸ்தாயி, அணு அணு மந்திரஸ்தாயி என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மேல்ஸ்தாயியும் அதே போல்தான் நாங்கள் தாரஸ்தாயி என்று கூறுகின்றோம். அதாவது மேல்ஸ்தாயிக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் ஸ்வரத்திற்கு மேலே புள்ளி காண்பிக்கப்படும். ஸ்வரத்திற்கு மேலே புள்ளி காண்பிக்கப்படுகிறது ஒரு புள்ளி. அப்போ ஒரு புள்ளி வரும்போது அதனை நாங்கள் அதிதாரஸ்தாயி என்கின்றோம். அதாவது ஒரு புள்ளி வந்தால் ஒரு புள்ளி வந்தால் தாரஸ்தாயி. இதனுடன் இன்னும் ஒரு புள்ளி கூடும்போது அதாவது 2 புள்ளிகள் வந்தால் அதிதாரஸ்தாயி. கவனமாக கேளுங்கள். ஒரு புள்ளி வந்தால் தாரஸ்தாயி. தாரஸ்தாயிக்கு இன்னும் ஒரு பேர் மேல்ஸ்தாயி. அதாவது ஸ்வரங்களுக்கு மேலே புள்ளிகள் போட்டு காண்பிக்கப்படுவதுதான் தாரஸ்தாயி. மேல்ஸ்தாயி, உச்சஸ்தாயி, கெச்சுஸ்தாயி எல்லாம் உண்டு. அப்போ ஸ்வரத்திற்கு மேலே ஒரு புள்ளி வந்தால் தாரஸ்தாயி. 2 புள்ளிகள் வந்தால் அதிதாரஸ்தாயி. 3 புள்ளிகள் வந்தால் அதிதாரஸ்தாயி. அப்போ தாரஸ்தாயிக்கு ஒரு புள்ளி வருகின்றது. ஒரு அதி கூடும்போது அதிதாரஸ்தாயி என்று வருகின்றது. 2 புள்ளிகள் வரும்போது அதிதாரஸ்தாயி. அப்போ ஒவ்வொரு புள்ளிகளும் கூடும்போது ஒவ்வொரு அதியை சேர்த்து கொள்ள வேண்டும் தாரஸ்தாயிக்கு. மந்திரஸ்தாயிக்கு வந்து ஒவ்வொரு அணுவை சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு புள்ளிகள் கூடும்போது ஒவ்வொரு அணு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் தாரஸ்தாயிக்கு ஒவ்வொரு புள்ளிகள் கூடும்போது ஒவ்வொரு அதியை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிதாரஸ்தாயி என்று அழைக்கப்படும். அப்போ உங்களுக்கு கேள்வி, 2 புள்ளிகள் ஒரு ஸ்வரத்தின் மேல் 2 புள்ளிகள் காண்பிக்கப்பட்டால் அதனை எவ்வாறு அழைக்கலாம் என்று சொன்னால் அதிதாரஸ்தாயி என்று அழைக்கலாம். அதேபோல் மந்திரஸ்தாயி ஸ்வரங்களுக்கு கீழே 2 புள்ளிகள் காணப்பட்டால் அதனை எவ்வாறு அழைக்கலாம் என்று சொன்னால் அணு மந்திரஸ்தாயி என்று அழைக்கலாம். இவ்வாறு ஸ்தாயியை பற்றி பார்த்த நாங்கள் அடுத்ததாக ஆவர்த்தனம் பார்த்து விட்டோம். அடுத்த தாது பற்றி பார்த்தோம். அதாவது தாது என்று சொல்லும்போது ஸ்வரத்தை குறிக்கும் பகுதி தான் தாது. நாங்கள் பாடும் பாட்டுக்கள் எல்லாத்துக்குமே தாது இந்த அமைப்பில் தான் அந்த ஸ்வரம் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் கணநாதா என்பதைத்தான் நாங்கள் உதாரணமாக பார்த்த நாங்கள். அதாவது சரி காமா அது வந்து ஸ்வரம், கணநாதா என்பது சாகித்யம். இப்போ கீர்த்தனை எடுத்துக்கொண்டாலும் அது ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் ஒவ்வொரு ஸ்வரப்பகுதி அங்கே காண்பிக்கப்படும். அந்த ஸ்வரப்பகுதியை வந்து நாங்கள் தாது என்கின்றோம். அதேபோல் சாகித்திய பகுதியை நாங்கள் மாது என்று அழைக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது அரும்பத விளக்கம் பற்றி பார்த்தோம். போன வகுப்புகளில் நாங்கள் குறில் நடுவில் ஸ்வரம் பற்றி பார்த்து நாங்கள். ஆகவே இதே போல்தான் அந்த குறில் நடுவில் ஸ்வரமும் உங்களுக்கு தரமாறில் நீங்கள் ஸ்வரத்தின் பெயர்கள் பார்த்து நாங்கள் அந்த தொடர்ச்சி தான் உங்களுக்கு தரமேளிலே நாங்கள் குறில் நடுவில் ஸ்வரம் என்று பார்த்தோம். அதே போல்தான் இப்பொழுதும் இந்த ஸ்தாயி ஆவர்த்தனம் இப்படியான விடயங்களை நாங்கள்
பார்த்தோம். இந்த தாளத்தின் அங்கங்கள் அவற்றினையும் பார்த்து நாங்கள் இவற்றில் எவ்வாறு கேள்விகள் வரும் என்பது பற்றியும் நாங்கள் பார்த்துள்ளோம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த அரும்பத விளக்கமான தாளத்தின் உட்பிரிவு லயம், அடுத்ததாக ஸ்தாயி, அடுத்ததாக ஆவர்த்தனம், அடுத்ததாக தாது மாது இவற்றினை இப்பொழுது பார்த்துள்ளோம். சங்கீதக்கலையின் ஆரம்பம் பற்றி பார்த்தோம். அதில் எவ்வாறு சங்கீதக்கலை முன்பு இருந்தது, இப்போது எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றியும் பார்த்தோம். அதாவது அக்காலகட்டத்தில் முற்காலத்தில் கீதம் வாத்தியம் நிருத்தியம் என்று இருந்த கலை, பிற்பட்ட காலத்தில் கீதமும் வாத்தியம் மட்டும் தனியாக வளர்ந்து கொண்டு வந்தது என்பதை பற்றியும் பார்த்த நாங்கள். ஆகவே இத்துடன் இந்த பகுதியினை நாங்கள் நிறைவிற்கு கொண்டு வருகின்றோம். பிள்ளைகளே, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.